காலையில 4 மணிலேருந்து கொட்ட கொட்ட முழிச்சுட்டு இருந்துருங்க. எங்க வீட்டுக்காரர் ரன்னிங் வேணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சிருக்காரு. நானும் நம்ம வச்ச அலாரம் தான் அடிச்சிருச்சு போல இருக்குன்னு படக்குன்னு எந்திச்சு பார்த்தா மணி 4 பார்த்தா கடைசியில அவர் வச்ச அலாரத்துல நான் தான் எந்திரிச்சேன். அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாருன்னு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி படுத்தா தூக்கம் சுத்தமா வரல. உருண்டுட்டே தான் இருந்தேன். கடைசியில நான் வச்ச அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு 5 மணிக்கு எந்திச்சு போய் நானே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சமையலாச்சும் செய்வோம். இன்னைக்கு மெனுலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. கொள்ளு நைட்டே ஊற போட்டுட்டேன். ஸோ கொள்ளு சுண்டல் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதுவும் கூட நிறைய போட்டு ஒரு சட்னி, வெள்ளைப்பூடு சட்னின்னு கூட பேர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வெள்ளைப்பூடு சட்னியும் தான் இன்னைக்கு பிளான். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சுங்க. இனிமேல் தான் போய் வாங்கணும். அதனால இன்னைக்கு ஏபிசி மாலையில குடிக்கிறதுக்கு அப்புறம் மோர் அஸ் யூஷுவல் இவ்வளோ தாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு பிளான். சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயம், வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் இந்த கொள்ளு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கே பார்த்தாலும் ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருக்கிறதுனால கொஞ்சமாச்சும் நம்ம இந்த மாதிரி கொள்ளு சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ஹெல்த்தின்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து இது ஒரு பொருளாகவே மதிக்கிறதே கிடையாது. நானே இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மறந்துடாதீங்க, கொள்ளு வந்து ரொம்ப நல்லது. அதோட இங்கிலீஷ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கிராம். இது நான் ரொம்ப நாளாக தேடி தேடி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கூலுக்கு ஆளுக்கு ஒரே ஒரு குட்டி தோசை தான் சுட்டாச்சு. ஏன்னா இன்டர்வியூ பீரியடில் சாப்பிட்ற டைமே இருக்க மாட்டேங்குமா, ஏதாச்சும் மீட்டிங் எதுவும் வச்சுறாங்க. அதனால நீங்கள் ஒரு தோசை மட்டும் கொடுத்து விடுங்க போதுன்ட்டாங்க. நம்மளுக்கு தான் மனசு கேட்காம எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து விட வேண்டியது இருக்குது. லெபானுமே பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த ரைஸ் நிறைய போட்டு கொஞ்சம் மோரெல்லாம் ஊற்றி அரைச்சி வச்சாச்சு. வாங்க ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்து வச்சிடலாம். மெயின் டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு குட்டி தோசை, ஒரே ஒரு பாயில்டு எக், அப்புறம் அந்த வெள்ளைப்பூடு சட்னி, அப்புறம் அந்த கொள்ளு சுண்டல், ஆரஞ்சு லெபான், அவ்வளோதாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.